ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சுண்டைக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே பூண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சைஸ் தக்காளி வந்து நான் 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சுண்டைக்காய் வந்து கிடைச்சா விட்டுறாதீங்க, அது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் சுண்டைக்காய்னாவே கசக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு சுண்டைக்காய் வந்து கசக்காது, பச்சைதாக செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்து தொக்கு அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுண்டைக்காய் வந்து இடித்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ காயை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் காயை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா காயை வந்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவும் காயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை புளி குழம்பாகவும் செய்யலாம், சாம்பார்லேயும் சேர்த்து நம்ம சாம்பார் செய்யலாம், சட்னி அரைக்கலாம், நிறைய ரெசிபி இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷத்துலேயே காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக துருவின தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சுண்டைக்காய் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.